4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா கூழ் மாதிரி மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது எடுத்துருக்கிற 4 உருளைக்கிழங்கையும் நல்லா நான் வந்து மசிச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருக்கிற வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, நான் வந்து கொத்தமல்லியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சாட் மசாலாவும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பைண்டிங் இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிடும் கட்லெட்டில். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன், அரிசி மாவு. இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பிரெட் கிரம்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பிரெட் கிரம்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரெட் கிரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கோடு சேர்த்து. நம்ம இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி தட்டுறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும், இலக்கமாக இருக்கக்கூடாது. இன்னும் நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். சரியான அளவில் நீங்கள் பிரெட் கிரம்ஸை மெஷர் பண்ணி சேர்க்க முடியாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், லேட் ஆகும். பிரெட் கிரம்ஸ்னால் அப்படி இல்லை, அதனால் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனா தான் கட்லெட் வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா செஞ்சு எடுக்க முடியும். உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கரைச்சிக்கலாம், நம்ம உருண்டைகள் இல்லாத மாதிரி. கட்லெட் வந்து நம்ம இதில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் வந்து நல்லா புரட்டிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்காக இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணியாக நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன், அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா உருண்டை பண்ணி நம்ம கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். நல்லா ரவுண்டாக இல்லைனா ஸ்கொயராக எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள். இந்த சைட்லலாம் இந்த மாதிரி விரிசல் விடாத மாதிரி நல்லா விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக தான் இருக்கும், ரொம்ப மெல்லிசாக இருக்காது. கொஞ்சம் மொத்தமாகவே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மாவில் டிப் பண்ணி ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா படுற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக இதில் புரட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கட்லெட்டை ரெடி பண்ணி நம்ம தட்டில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிக்கோங்க. கட்லெட் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும், ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது. நல்லா கீழே வந்து அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் அப்படி இல்லைனா கடாய் எடுத்துக்கிட்டு
தோசைக்கல் கூட இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் கவராக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா தோசைக்கல், அது கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம் கட்லெட்டுக்கு. அதனால் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது மேலே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் உள்ளெல்லாம் வந்து குக் ஆகி இருக்காது. நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு தான் குக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் குக் ஆகுச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் குக் பண்ணிக்கிறேன். மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக கலர் வந்து மாறி வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். கரெக்டான பதத்தில் குக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். தீயை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் தீயை ரொம்ப ஃபுல்லாகவும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக குறைச்சி வச்சுட்டு அந்த தீயிலே குக் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு கட்லெட் வந்து குக் ஆகிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். நல்லா ரவுண்டாக தட்டி மைதா மாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கட்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான் உருளைக்கிழங்கு கட்லெட் செய்கிறது. இனி கடையில் வாங்கி சாப்பிடவே வேணாம், வீட்லேயே நமக்கு எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம கட்லெட் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஈவினிங் டைமில் சுட சுட இந்த மாதிரி டீயோட கட்லெட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறுமனே நம்ம இந்த உருளைக்கிழங்கு கட்லெட்டை அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைனா கூட சாஸ் கூட தொட்டு சாப்பிடலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் கட்லெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.